பாலக்கோடு தாலுகா எரநெல்லி பஞ்சாயத்து ரெட்டியூர் கிராமத்திலிருந்து ஷெகிலான்றவ நான் பேசுகிறேன். நாங்கள் வந்து 25 வருஷமா ரெட்டியூர் கிராமத்தில் சமத்துவபுரத்தில் வாழ்ந்துட்டு வர்றோம். எங்களுக்கு அடிப்படை வசதி எந்த வசதியுமே இதுவரையிலும் கொடுக்கவே இல்லை. போய் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. கலெக்டர் ஆஃபீஸில், தாலுகா ஆஃபீஸில், பிடி ஆஃபீஸில் எல்லா ஆஃபீஸுக்கும் போய் நாங்கள் மனு நிறைய டைம் கொடுத்துட்டோம். ஆனால் அதில் வந்து எங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை. இதுவரையிலும் எங்களுக்கு கொடுக்கல. மெயின் பிரச்சனை எங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை தான் அதிகமாக்குது. முன்னாடி இருக்குது, முன்னாடி வந்து தண்ணி கொடுத்துனுக்குறாங்க டேங்க் கட்டி. பின்னாடி எங்களுக்கு மேல எங்களை தாண்டி தண்ணி போகுது, அது வந்து கொடுத்துனுக்குறாங்க. தண்ணி அங்கே இருக்குது. நாங்க நடுவுல இருக்கிறோம். முஸ்லீம் ஏரியா என்றதுனாலயோ என்னமோ தெரியல, எங்களுக்கு தண்ணியே விட மாட்டேன்றாங்க. நாங்களும் மனு கொடுத்து ஓஞ்சி போயிட்டோம். இப்போ வந்து ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்க வந்து போராட்டத்தை கைவிட மாட்டோம். நாங்க போய் உக்காந்துட்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு தெரியற வரைக்கும் நாங்க போராட்டத்துல தான் இருப்போம். சரி, எங்க பிள்ளைங்க எங்க வீட்டுல யார் பட்னி செத்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நாங்க வந்து அங்க போராட்டத்துல இறங்கிட்டோம்னா ஒரு வாரம் இல்ல ஒரு 10 நாள்னாலும் நாங்க அந்த போராட்டத்துல தான் இருப்போம். 25 வருஷமா எங்களுக்கு தண்ணியே இல்ல. நாங்க வந்துதான் இங்க அடிப்படை வசதியே எல்லாமே செஞ்சோம். ஆனா எங்களுக்கே தள்ளி வச்சுங்கிறாங்க. இங்க வந்து எந்த இதுவும் இல்லாம தான் இருந்துச்சு இது வரலையும். நாங்க வந்த பின்னாடிதான் கரண்ட், தார் ரோடு எல்லாமே நாங்க எங்க மூலியமா தான் வந்தது. ஆனா எங்களையே இப்போ ஒதுக்கிடுறாங்க. ஒதுக்கிட்டு எல்லா வசதி வந்தது அவங்க செஞ்சுக்கிறாங்க. தண்ணி தான் எங்களுக்கு மெயின் பிரச்சனையே. இப்ப தண்ணி ஒரு சப் டேங்க் கட்டின்னுக்குறாங்க. அதுல இருந்து விடுறேன்ட்டு ஒகேனக்கல் தண்ணி 10 மாசம் ஆச்சு. மனு கொடுத்து கூட 10 மாசமா அந்த தண்ணி எங்களுக்கு விடாமே இருக்கிறாங்க. போய் கேட்டா என்ன காரணம் என்னன்னு தெரியல. ஆனா தண்ணியே விடுறதே இல்லை எங்களுக்கு. இது வரலையும் பைப்பே போடல. கீழேயும் பைப் போட்டுங்கிறாங்க, மேலேயும் பைப் போட்டுங்கிறாங்க. நடுவுல வந்து எங்களுக்கு அப்படியே விட்டுங்கிறாங்க. பைப்பே இல்ல, எங்களுக்கு பைப் இல்ல, எதுவுமே இல்ல. வீட்டுக்கு வீடு எங்களுக்கு இப்போ பைப் வேணும். பைப் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு தண்ணி வசதி தான். எங்களுக்கு முக்கிய பிரச்சனையே தண்ணி வசதி தான். எங்க வயசானவங்க இருக்கிறாங்க, சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, எதுவுமே இல்லாம இருக்குது. லைட்டு வெளிச்சம் இல்ல, எங்களுக்கு பட்டா மாற்றம் செஞ்சு தரணும், எல்லாமே தரணும், எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. கவுன்சிலர் வந்து ஓட்டு ஏறதுக்கு வந்ததுல இருந்து சரி, இதுவரையிலும் எங்களுக்கு கவுன்சிலர் யாருகிட்டே தெரியல. ஒருத்தர் 2 பேருக்கு தெரியும் அது. ஆனா இதுவரையிலும் கவுன்சிலர் யாருன்றது தெரியல. வந்து எங்க குறைபாடு கேட்டாதானே நாங்க அவங்க கிட்ட சொல்லுவோம். நாங்க ஏதாவது இப்படி போராட்டம் பண்றோம்னா நாங்க வந்து அவங்க வர்றாங்க பண்றாங்க. நான் அதான் போராட்டத்துல இறங்கிட்டோம். நாங்க 10 நாள்னாலும் நாங்க எழமாட்டோம். கடைசி முடிச்சுட்டுங்களா? வந்து 50 வீடு இருக்குது. 50 வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் 5 ஓட்டு 6 ஓட்டு இருக்குது. நாங்க வந்து ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, ஓட் ஐடி, பேன் கார்டு எல்லாம் கொண்டு போய் நாங்க தாலுகா ஆபீஸ்ல கொடுத்துறோம். எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு ஒதுக்கி வச்சுட்டீங்க, அது மட்டும் கொடுத்து நாங்க வச்சு என்ன பண்றது? எங்களுக்கு அது தேவையே இல்லை. நாங்க கொண்டு போய் அது எல்லாத்தையுமே அங்க கொடுத்துடுறோம். நீங்க என்ன பண்றீங்களோ செய்யுங்க, அது உங்க விருப்பம். எங்களுக்கு எதுவுமே வேணாம். நீங்க செஞ்சா தண்ணி செய்யுங்க, செஞ்சீங்கன்னா தண்ணி பிரச்சனை செஞ்சீங்கன்னா எதுக்குமே நாங்களும் ஒத்துழைக்கிறோம். இல்லைன்னா எங்களுக்கு தேவையே இல்லை. அதெல்லாம்